நாக்கு ஒரு கூர்மையான கத்தி போன்றது. இரத்தம் சிந்தாமலேயே அது ஒருவரை கொல்லும். கோபத்தில் பேசும் ஒரு நிமிடம் பல வருட நட்பை அழித்துவிடும். எனவே இதை உணர்த்து கவனமாக பேச வேண்டும். மழை பொழிவது மேகத்தின் இயல்பு. அது நிலத்தை பார்த்து பெய்யவில்லை, பெய்ய வேண்டும் என்பதால் பெய்கிறது. அதேபோல் கருணை காட்டுவது உங்கள் இயல்பாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் அதற்கு தகுதியானவர்களா இல்லையா என்பது முக்கியமல்ல, நீங்கள் கருணையுள்ளவராக இருப்பதே முக்கியம். பற்றுதல் துன்பத்திற்கு வழிவகுக்கும். எதன் மீது நமக்கு அதிக பற்று இருக்கிறதோ அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் நம்மை எப்போதும் நிம்மதியற்ற நிலையில் வைத்திருக்கும். இந்த பயமே ஒரு வகையான துன்பம்தான். நம் எண்ணங்களால் நாம் உலகை படைக்கிறோம். உங்கள் எண்ணங்களை சீர்படுத்தினால் நீங்கள் வாழும் உலகமும் தானாகவே சீராகும். ஒருவன் தூய்மையான எண்ணங்களுடன் இருந்தால் பிரியாத நிழலைப் போல இன்பம் அவனை தொடரும். பயனற்ற 1000 சொற்களை விட அமைதியை தரும் ஒரு சொல்லே மேலானது. அளவுக்கதிகமாக பேசுவதை விட தேவையானதை மட்டும் ஆழமாக பேசுவது மன அமைதிக்கு வழிவகுக்கும். நன்மை செய்வதிலேயே உன் மனதை நிலைநிறுத்து. அதை மீண்டும் மீண்டும் செய். அப்போது உன் மனம் பேரின்பத்தால் நிறையும். நீங்கள் நன்மையில் கவனம் செலுத்தும் போது பொறாமை, கோபம் போன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு உங்கள் மனதில் இடம் இருக்காது. நல்லதை நினைப்பதோடு நிறுத்தாமல் அதை தொடர்ச்சியான செயலாக மாற்றினால் அந்த நற்செயல்களே உங்களுக்கு தேவையற்ற கவலைகளிலிருந்து விடுதலையையும் நிலையான பேரின்பத்தையும் தரும். நன்மையைச் செய்வதையே உங்கள் நோக்கமாக கொள்ளுங்கள். வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய வலிமை உண்டு. ஒருவருடைய காயத்தை ஆற்றும் மருந்தாகவும் சோர்ந்திருப்பவருக்கு நம்பிக்கையூட்டும் ஒளியாகவும் கனிவான சொற்கள் அமைகின்றன. அன்பான பேச்சே மனிதர்களுக்கிடையிலான உறவை புதுப்பிக்கிறது. தன்னலமற்ற சேவை ஒரு சமூகத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது. கைமாறு கருதாமல் பிறருக்கு உதவும்போது அந்த செயல் பலருக்கு முன்னுதாரணமாக அமைந்து சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. மற்றவர்களின் துன்பத்தை தனது துன்பமாக உணர்வதே கருணை. இந்த தூய அன்புதான் ஜாதி, மதம், மொழி கடந்த ஒரு பிணைப்பை மனிதர்களிடையே உருவாக்குகிறது. ஒருவரின் மனநிலைதான் அவர் ஒரு விஷயத்தை எப்படி உணர்கிறார் என்பதை தீர்மானிக்கிறது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்னவென்று தெரியாமல் ஆசை மற்றும் பற்றுகளில் சிக்கித் தவிக்கும் ஒருவனுக்கு இந்த வாழ்க்கை ஒரு பெரும் போராட்டமாகவும் துயரம் நிறைந்த நீண்ட பயணமாகவும் அமையும். மனிதர்கள் தனித்து வாழும் உயிரினங்கள் அல்ல. நாம் ஒரு சமூகமாகவே பிணைக்கப்பட்டுள்ளோம். இன்று நீங்கள் ஒருவருக்கு செய்யும் உதவி நாளை உங்களுக்கு தேவைப்படும்போது வேறொருவர் மூலம் திரும்ப கிடைக்கும். வானத்தில் கிழக்கு என்றும் மேற்கு என்றும் எந்த பிரிவினையும் இல்லை. மனிதர்கள் தங்கள் மனதால் அந்த பிரிவினைகளை உருவாக்கி பின் அவற்றை உண்மை என்று நம்புகிறார்கள். பிரிவினைகள் புற உலகில் இல்லை, அவை அக உலகமான நம் சிந்தனையில்தான் இருக்கின்றன. வாழ்க்கையின் இறுதியில் நாம் சேர்த்த சொத்துக்களோ பதவிகளோ நம்முடன் வருவதில்லை. நாம் மற்றவர்கள் மீது காட்டிய அன்பும் மற்றவர்கள் நம் மீது வைத்திருக்கும் அன்புமே நிலைத்து நிற்கும். எதிர்பார்ப்பு இல்லாத தூய்மையான அன்பு நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. மகிழ்ச்சி என்பது எங்கோ வெளியில் தேடி அடைய வேண்டிய விஷயம் அல்ல. நம்மிடம் உள்ள அகந்தை மற்றும் பேராசை ஆகிய 2 திரைகளை விலக்கினால் நமக்குள் ஏற்கனவே இருக்கும் மகிழ்ச்சி தானாகவே வெளிப்படும். வழி வானத்தில் இல்லை, வழி இதயத்தில் உள்ளது. உங்கள் இதயம் தூய்மையாகவும் அன்பாகவும் இருந்தால் நீங்கள் இருக்கும் இடமே சொர்க்கமாகும். நற்பண்புகளை வளர்ப்பதே நல்ல வாழ்க்கைக்கு வழி.